واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விலை மதிக்க முடியாத ஒரு உயர்ந்த ஒரு இடத்திலே ஒரு உயர்ந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். நானும் நீங்களும் இருக்கின்ற இடம் என்பது இந்த உலகத்திலே உள்ள ஒரு சிறந்த இடம் என்றால் இதைவிடவும் ஒரு சிறந்த இடம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் நம்மிடம் மனங்களில் ஒரு சிறப்பில்லாத இடம் அப்படி என்று இருக்குமாக இருந்தால் இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு சோம்பேறி பிடித்த ஒரு இடமாக அல்லது போறதுக்கு கொஞ்சம் மனசு இடம் கொடுக்காத ஒரு இடமாக அல்லது போனாலும் அவசரமாக தொழுததும் ஓடி வந்து உறவுகளோடு அல்லது வெளி வேளைகளோடு ஒட்டி கொள்ளுகின்ற ஒரு வெறுப்பான ஒரு இடமாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு நிறைய பேருக்கு மாறி போயிருப்பது இந்த மஸ்ஜிது தான். ஆனா ஒரு காலத்துல நம்மட வாப்பட வாப்பாவெல்லாம் பள்ளிவாசலுக்கு போனா வீட்டுக்கே வர மாட்டாங்க. வீட்டுல வந்து வாப்பாவை கேட்டா வீட்டுல சொல்லுவாங்க பள்ளியில போய் பாருங்க அப்படின்னு. வேற எங்கேயும் தேடி போக மாட்டாங்க. பள்ளியில தான் உட்கார்ந்து இருப்பாங்க. பள்ளியில ஒரு பிராந்த இருக்கும். தொழுது முடித்து அந்த பக்கம் போய் அப்படியே உட்கார்ந்து இருப்பார்கள். கையில தஸ்பாமணியோடு இருப்பார்கள், குர்ஆனோடு இருப்பார்கள். நல்லவர்கள் சேர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். மார்க்கத்தின் தெளிவு, அகீதாவின் புரிதல் குறைவாக இருந்தது. வணக்க வழிபாடுகளில் உள்ள ஆசை ஆர்வம் அதிகமாக இருந்தது. வாப்பா மகரிபுக்கு பள்ளிக்கு போனால் வாப்பா மகரிபை தொழுது விட்டு வீட்டுக்கு வரவே மாட்டார், மஸ்ஜிதில தான் இருப்பார். எஷாவை தொழுது விட்டு தான் வீட்டுக்கு வருவார். உம்மா தொழுகின்ற விரிப்புக்கு மகரிபுக்கு போனால் வேறு வேலைகள் செய்யவே மாட்டார்கள். முசல்லாவிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஓதிக்கொண்டு துவா கேட்டு கொண்டு அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு இன்பமான ஒரு காலம். இப்போது அது மருவி இப்போது நிறைய பேருக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அப்படியான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா 7 சாராருக்கு நிழலை கொடுப்பான். இன்னும் ஒரு ஹதீஸில் 8 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழலை கொடுப்பான். அதிலே ஒரு சாரார் கல்புன் முஅல்லகும் ஃபில் மசாஜித், எப்ப பார்த்தாலும் உள்ளம் பள்ளியோடு தொடர்புடைய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் தஆலா நிழலை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நினைச்சு பாருங்கள். நீங்க அல்லாஹ்வுடைய நிழலை பெறுகிற கூட்டம் 7 சாரார் அல்லது 8 சாரார். அதுல ஒரு சாரார் கல்புன் முஅல்லகும் ஃபில் மசாஜித், அதை கழிச்சா 6 தான். அப்ப இவ்வளவெல்லாம் நன்மைகள், இவ்வளவெல்லாம் இபாதத், இவ்வளவெல்லாம் வணக்க வழிபாடுகள்
அல்லாஹு தஆலா வைத்திருந்தும், ஆனா மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் ஒரு சில சாராருக்குத்தான் அல்லாஹ்வுடைய நிழலை கொடுப்பான். அந்த நிழலை பெறுகிற மனிதன் யார் என்று கேட்டால், கல்புன் முஅல்லகும் ஃபில் மசாஜித், பள்ளி வாசல்களோடு எப்போதும் தொடர்புடைய ஒரு மனிதன். அவர் எப்பயும் பள்ளியை பத்தியே யோசிப்பார். லுகர் தொழுதா அசருக்கு பள்ளிக்கு போகணுமே அப்படின்னு ஆத்மா துடிக்கும். அசரு தொழுதால் மகரிபுக்கு பள்ளிக்கு போகணுமே அப்படின்னு ஆத்மா துடிக்கும். அப்படியே மகரிபு தொழுதால் இஷாவுக்கு போக வேண்டுமே என்று ஆத்மா துடிக்கும். இஷாவை தொழுதால் சுபஹுக்கு வர வேண்டுமே என்று பள்ளியோடு உள்ள தொடர்பு அவருடைய உள்ளத்தில் எப்போதும் தொடர்ந்து கொழுகப்பட்ட நிலைமையில் இருக்கும். அவர் அல்லாஹ்வுடைய நிழலை பெறுகிற உயர்ந்த கூட்டத்துக்கு தகுதியானவர் என ரசூலுல்லாஹ். நம்ம இருக்கிற ஒரு இடம் மிக சிறந்த ஒரு உயர்ந்த அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட மறுமையுடைய நாளையில் நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நிழலை தருகிற உன்னதமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தாய்மார்களும் சகோதரர்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, நாம் இருக்கின்ற மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம் தோழர்களே. ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே மாதத்தை கணக்கிட்டது அல்லாஹ். மனுஷன் இந்த உலகத்தில கண்டுபிடித்த உலகத்தில உள்ள நாட்காட்டிகள் 40 நாட்காட்டி இருக்குது. இந்த ஹிஜ்ரா கலண்டர் போல, ஜனவரி பிப்ரவரி போல இது இல்லாம இன்னும் உலகத்துல மனிதன் கண்டுபிடித்த நாட்காட்டிகள் 40 நாட்காட்டிகள் இருக்கு. சில இடங்கள்ல இப்ப இருக்கிற ஜனவரி பிப்ரவரியை யூதர்கள் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம எப்படி இஸ்லாமிய கலண்டரை யூஸ் பண்றோமோ அப்படி ஒவ்வொரு நாட்டாக்கள் அவங்களுக்கு தேவையான கலண்டர்களை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அந்த கலண்டர்ல அவங்களுக்கு தேவையான நாட்களை கூட்டியும் இருக்கிறாங்க, குறைச்சும் இருக்கிறாங்க. அதனாலதான் பிப்ரவரியில 28 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மாதத்துல 28 வராது, 28 வராது, 31 வராது, 29 30 தான் வரும். ஆனா மனுஷன் கண்டுபிடித்ததுல கூட்டலாம் குறைக்கலாம். எதுல? மாதத்துல. மாதத்துக்குள்ள வருகிற நாள்ல மாத்திரம்தான் கூட்டலையும் குறைத்தலையும் செய்யலாம். ஆனால் மாசத்தை கூட்டவும் மேல குறைக்கவும் மேல. இந்த உலகத்துல மனுஷன் கண்டுபிடித்த கலண்டர் எல்லாத்திலையும் 12 மாதம் தான் வரும். 13வது மாதம் வராது, 11வது மாதம் வராது. ஏன் தெரியுமா? இந்த மாதம் என்பது அது அல்லாஹ் உருவாக்கினது. அதனால அந்த சிந்தனை மனுஷனுக்கு வராது. அல்லாஹ் தானே காலத்தையும் நாட்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நேரங்களையும் அல்லாஹ் தானே படைத்தான். அவன் படைத்தவன் குர்ஆனிலே சொல்லுகிற போது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்து. வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை 12ஆக அல்லாஹ் கணக்கிட்டான். 12 தான். அஸ்ஸன 12 ஷஹ்ரன். ஒரு வருஷம் என்பது 12 மாதம் தான். அப்படி என்று அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 36வது வசனத்திலே இறைவன் சொல்லிட்டு நம்ம இருக்கிற மாதத்தை பத்தி சொல்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதம். இப்ப இருக்கிற மாதம் இருக்குத்தானே, இது அல்லாஹ்வுடைய மாதம் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அழைக்கப்படுகிற மாதம் மாத்திரமல்ல, அல்லாஹ் சிறப்பித்த மாதங்களில் இந்த மாதமும் ஒன்று. துல் காதா, துல் ஹிஜ்ஜா அல்லது துல் ஹஜ், முஹர்ரம். நாம் இருக்கின்ற மாதம் ரஜப். இது அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம். அதனாலதான் இது எவ்வளவு பெரிய மகத்துவம் நிறைந்த மாதம் தெரியுமா? இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் எல்லா இபாதத்தையும் படித்து கொடுத்த ரசூலுல்லாஹ். தொழுக, நோன்பு, ஜக்காத்து, வராசத்து, நியாயம், அநியாயம், நல்லது, கெட்டது, நன்மை, தீமை, மஹ்ஷர், கபரு, இது எல்லாத்தையும் படித்து கொடுத்த ரசூலுல்லாஹ் தந்த கடைசி காலகட்டம் வருகிற வரைக்கும் ஒரே ஒரு இபாதத்தை படித்து கொடுக்காமலே இருந்தார்கள். ஒரே ஒரு இபாதத்தை ரசூலுல்லாஹ் மிச்சம் வச்சிருந்தாங்க. எது? ஹஜ். படிச்சு கொடுக்கல. மௌத்துக்கு ஒரு 3.5 மாதத்துக்கு முதல் தான் ரசூலுல்லாஹ் அதை படித்து கொடுக்கிறாங்க.
குது அன்னி மனாசிக்கக்கும், எனக்கிட்ட இருந்து நீங்க ஹஜ்ஜ படிச்சுக்கங்க அப்படின்னாங்க. ஹஜ்ஜி இருந்துச்சு, ரசூலுல்லாவுக்கு முன்னாலேயும் ஹஜ்ஜி இருந்துச்சு. ஒழுங்குபடுத்தப்பட்ட இறைவனுடைய கட்டளைகளின் அடிப்படையில் செய்யப்படுகிற ஹஜ்ஜாக இருக்கல்ல. குறைஷிகள் வருவாங்க, முஸ்தலிஃபாவுல தரிபடுவாங்க, முஸ்தலிஃபாவுல இருந்து ஹஜ்ஜ முடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தான் முஸ்தலிஃபாவில் மாத்திரம் அல்ல, அரஃபாவிலும் தங்க வேண்டும். கண்ணியமான குறைஷிகள் முஸ்தலிஃபாவில் இருப்பார்கள், ஏனையவர்கள் அரஃபாவுக்கு போவார்கள் என்ற வணக்கத்தோடு இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் வந்துதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழுகிறவன் தான் கண்ணியமானவன், குலப்பெருமை கிடையாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் அல் ஹஜ் அரஃபா என்றான். ஹஜ்ஜி என்றாலே அரஃபா தான். நீங்க முஸ்தலிஃபாவில் தரிபட்டால் ஹஜ்ஜி அல்ல. ஹஜ்ஜி வேண்டும் என்றால் நீங்கள் அரஃபாவுக்கு போக வேண்டும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க. ஒரே ஒரு இபாதத்தை மிச்சம் வச்ச ரசூலுல்லாஹ். அதுல நம்ம ஹஜ்ஜுடைய காலத்துல நிறைய செய்திகளை கேட்டோமே. ரசூலுல்லாஹ் அரஃபாவுடைய ஒரு உரை நிகழ்த்தினாங்களே. தன்னுடைய வாழ்க்கையில் 23 ஆண்டு கால அந்த தாவாவுடைய மொத்த பிரச்சாரத்தையும் ரத்தன சுருக்கமாக சமூகத்துக்கு சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தியாக அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார்களே. புகாரியில 4406வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த அரஃபாவுடைய உரையில் அல்லாஹுவை புகழ்ந்த ரசூலுல்லாஹ், ரசூலை சொன்ன ரசூலுல்லாஹ் அநியாயம், அட்டூழியம், தொழுகை, ஏனைய மக்களுக்கு செய்ய வேண்டிய மதிப்பு, கண்ணியம், இந்த காபா, அரஃபாவுடைய மைதானம், ஹஜ்ஜுடைய மாதம், இதையெல்லாம் இந்த சமூகத்துக்கு சொல்றதுக்கு முதல் ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்னல்லாஹ கத் இஸ்தத்ரக கஹையதி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் அஸ்ஸன 12 ஷஹ்ரன். ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அரஃபாவுடைய அந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முதலே இதை சொல்லித்தான் ஆரம்பிச்சாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில இருந்து ஒரு வருஷம் என்பது 12 மாதங்கள் தான் என்ற செய்தியை சொல்லித்தான் அதுக்கு பிறகுதான் அரஃபாவுடைய உரையையே என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் நிகழ்த்தினாங்களாக இருந்தால், காலம் மாதம் மிக பெருமதியானது. நம்ம இருக்கிற மாதம் இது அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அப்ப நம்ம எவ்வளவு கண்ணியப்படுத்தணும், எவ்வளவு இபாதத் செய்யணும், எவ்வளவு நன்மைகளை இந்த மாதத்துல தேடி தேடி செய்யணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 32வது வசனம், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்குகின்ற இறையச்சத்தின் வெளிப்பாடு. முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய சின்னம், ஹஜ்ஜுடைய மாதம் என்பது அல்லாஹ்வுடைய சின்னம், துல் கஅதா என்பது அல்லாஹ்வுடைய சின்னம், அரஃபாவுடைய மைதானம் என்பது அல்லாஹ்வுடைய சின்னம், காபத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய சின்னம், இந்த உலகத்திலே உள்ள முஸ்தலிஃபா என்பது அல்லாஹ்வுடைய சின்னம், மினா என்பது அல்லாஹ்வுடைய சின்னம், மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வுடைய சின்னம். அதையெல்லாம் யார் தெரியுமா கண்ணியப்படுத்துவாங்க? உள்ளத்தில், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவங்கதான் கண்ணியப்படுத்துவாங்க. ஏனைய மாதத்தை போல இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் கழித்து விடக்கூடாது. இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம். நம்ம எவ்வளவுக்கு இந்த மாதத்துல இபாதத்து, நன்மை, வணக்க வழிபாடு, தான தர்மம், இஸ்திக்ஃபார், தௌபா, குர்ஆன் ஓதுதல், உறவுகளை பேணுதல், எப்படி ரமதானுடைய மாதத்துல அலாதியாக இபாதத் செய்வதற்காக ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு மாத காலம் அந்த ரமதானை கண்ணியப்படுத்தினோமோ அதை விடவும் இந்த முஹர்ரத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம். அந்த அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதத்துக்குள்ளேயும் ரமலான் இல்லை. ரமலான் கண்ணியமான மாதம், சந்தேகம் அல்ல. ஆனா அல்லாஹ் சொன்னானே, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதம் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்டது.
யுத்தம் செய்யக்கூடாது, சண்டை செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது, நன்மைகள் செய்யப்பட வேண்டும், நிறைய சுன்னத்தான இபாதத்துக்களை தேடி தேடி செய்ய வேண்டும், பாவத்தில இருந்து தூரமாக வேண்டும். காரணம், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம். நம்ம இருக்கிற மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம் தோழர்களே. அப்ப நம்ம இருக்கிற இடம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இடம். நம்ம இருக்கிற மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம். நம்ம கேட்கிற செய்தி இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி. அதை விடவும் இந்த உலகத்துல எந்த மனித செய்திகளும் புனிதமானது அல்ல. அதை கேட்கலாம், ரசிக்கலாம், சிரிக்கலாம். அதை இந்த உலக வாழ்க்கையின் வெற்றியாக, மறுமையுடைய வாழ்க்கையின் வெற்றியாக ஒரு ஆணோ பெண்ணோ எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் தோழர்கள். அதனாலதான் இந்த உலகத்துல வாழ்ந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உலகத்துல வாழ்ந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனையை நீங்க பார்த்தால், இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கார் தானே, யார் தெரியுமா? இந்த பையத்துல் அக்கபா என்ற ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு தானே. அந்த உடன்படிக்கையில சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தாங்க. என்ன சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களுக்கு யாராவது துன்பம், துரோகம், ஏதாவது நோவினை தருவதாக இருந்தால், நாங்கள் உயிரோடு இருக்கிற போது உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எங்கட மௌத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு ஏதாவது யாராவது துன்பம் தருவதாக இருந்தால் நடக்கும். உயிரை கொடுத்து நாங்கள் பாதுகாப்போம் என்று சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பையத்தை செஞ்சு கொடுத்தாங்க தானே. அந்த சஹாபாக்களில் ஒருத்தர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் இப்னு ஜபலை ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யறதுக்கு முதல் மதீனாவுல இருக்கிற நேரம் யமனுக்கு அனுப்பக்குள்ள ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க தானே. முஆதே, நீங்க போறீங்க ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க திரும்ப வர நேரம் என்ன நீங்க சந்திக்காமல் போகலாம். என்னுடைய கபரைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் வாழ்ந்த மஸ்ஜிது நபவியைத்தான் நீங்கள் காண்பீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன போது முஆத் இப்னு ஜபல் அழுதார் என்ற செய்தி ஒன்று படித்தோம் தானே. ஏன் அழுது? என்ன காரணம்? முஆத் இப்னு ஜபல் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தவர். யா ரசூலுல்லாஹ், நான் உயிரோடு இருக்கிற போது ஒரு துரும்பு கூட உங்களுக்கு படவிட மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தது அந்த நேரத்தில் ஞாபகம் வந்திருக்கு. நாங்கள் எல்லாம் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்து இந்த தூதரை காக்க வேண்டும் என்று புறப்பட்ட நான், இப்போது நான் எவனுக்கு கவர்னராக போய் திரும்ப வருகிற போது எந்த நபியை காக்க வேண்டும் என்று சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தேனோ அந்த நபியையே என்ற வாழ்க்கையில பார்க்க கிடைக்காது என்றால் அதை விட வேற என்ன வேதனை வேணும் தோழர்களே? அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளை பிடிச்சு முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. முஆதே, ஒவ்வொரு தொழுகையும் முடிந்தவுடன் மறக்காமல் ஓதி வாருங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை அதிகம் அதிகம் திக்ர் செய்யவும், உன்னை அதிகம் அதிகம் வணங்கி வழிபடவும், உனக்கு நல்ல முறையில அழகான முறையில இபாதத் செய்வதற்கும் எனக்கு நீ அருள் செய்வாயாக என்று ஒவ்வொரு தொழுகையும் முடிந்ததற்கு பிறகு முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் கேளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சொல்லிக் கொடுத்தது? இவ்வளவு பெரிய நபித்தோழருக்கு மறப்பாங்களா அவங்க தோழர்களே? மறப்பார்களா அவர்கள்? அவர்கள் மனிதர்களில் புனிதர்கள், அவர்கள் மறந்து போகக்கூடியவர்களா? அந்த உத்தம தோழர்கள் மரணம் வரைக்கும் அதை செய்தார்கள், அதை பாதுகாத்தார்கள், மனநமிட்டார்கள், அதை நமக்கு சொல்லிவிட்டு மரணித்து போனார்கள். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சுவரொட்டிகளாக தொழுது முடித்ததும் தொழுகைக்கு பிறகு ஓதுகிற பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக இன்றும் பாடம் இல்லாமல்
நன்மைகளை மறந்து அதை காணுகிற போது நேரம் கிடைத்தால் ஓதுவதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோமே, அந்த மிகப்பெரிய நன்மை எங்கட சமூகத்துல அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லை தோழர்களே. இன்றைக்கு நம்மட வாழ்க்கையில இந்த நன்மையான காரியங்களை செய்வது என்பது, அல்லது நன்மைக்கு போட்டி போடுவது என்பது, அல்லது நன்மைக்கு விரைந்து வருவது என்பது இல்ல தோழர்களே. அதனாலதான் 5 நேர தொழுகையில கூட ஹையால ஸலா ஹையாலல் ஃபலா, அல்லாஹ் அந்த வார்த்தையை எப்படி சொல்றான் பாருங்க, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளை நீங்கள் போட்டி 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 செய்யுங்கள். நன்மை செய்யறதுல உங்களுக்குள்ள போட்டி இருக்கணும். நானா நீயா, நானா நீங்களா, அந்த போட்டி. ஃபஸ்தபிகுல் ஹைராத், அவர்கள் நன்மையான காரியங்களை போட்டி போட்டு செய்வார்கள். அதனாலதான் சில சஹாபாக்கள் முன் சப்புகளிலே அவர்கள் தங்களுடைய இருப்படங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தோள்களில் போடுகின்ற சாலுவைகளை விரித்து வைத்து இடம் பிடித்து இந்த உலகத்தில் இறைவனிடத்தில் தனது இருப்பிடத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்பதை பார்க்கிறோம். நமக்கு முன் சப்பு போனாலும் பிரச்சனை இல்லை, வலது பக்கம் போனாலும் பிரச்சனை அல்ல, இடது பக்கம் நின்றாலும் பிரச்சனை அல்ல, தொங்கல்ல இருந்தாலும் பிரச்சனை அல்ல. எப்படியாவது இந்த பாரமா தெரியுதானே இந்த தொழுக, அப்பா தொழுதா போதுண்டாவாப்பா, இப்படிதான் இருக்குது. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நமக்கு இபாதத்து பாரம், குர்ஆன் ஓதுறது பாரம், ருக்கு பாரம், இஸ்திக்பார் பாரம், தர்மம் பாரம், பாவம் இன்பம், யூத கலாச்சாரம் சந்தோஷம். இந்த உலகத்தின் பயணங்கள் சிறப்பானது. எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் நரகத்தில் ஒரு துண்டு என்றாரோ அது நமக்கு சந்தோஷம். அதனாலதான் லீவு நாள் கிடைச்சா எல்லாரும் பரபர என்று பரபரப்பாவே இருப்பாங்க. அதனாலதான் சில நாட்கள்ல தொடரான லீவு வந்தா பயம் வைக்க மாட்டாங்க. சும்மா வைக்கிற காலத்திலேயே ஆட்கள் இல்லை, சும்மா வைக்கிற காலத்திலேயே ஆட்கள் இல்லை. ஆனா லீவு நாள் வந்து பயம் வச்சா யார் இருக்கணும்? பள்ளி தலைவரும் பயான் பண்றவரும் முஅஸ்ஸினாரும் தான் இருக்கணும். அதுதான் நிலைமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் ஃபஸ்தபிகுல் ஹைராத் 2வது அத்தியாயம் 148வது வசனம், அவர்கள் நன்மையான காரியங்களில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நான் சும்மா கேட்கிறேன், நம்ம எப்பயாவது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நன்மையான விஷயங்கள்ல போட்டி போட்டிருக்கிறோமா? வியாபாரத்துல போட்டி போட்டிருக்கிறோம், ஓட்ட போட்டியில போட்டி போட்டிருக்கிறோம், பாடசாலை விஷயத்துல போட்டி போட்டிருக்கிறோம், பரீட்சையில போட்டி போட்டிருக்கின்றோம், இத உலக வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக போட்டி போட்டிருக்கிறோம். நானா நீயா, நல்லவனா கெட்டவனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதில் போட்டி போட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறானே ஃபஸ்தபிகுல் ஹைராத், அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான காரியங்களில் போட்டி போடுவார்கள் என்று சொல்கிறானே, அதை ரசிச்சது உண்டா? அதை ரசிச்சது உண்டா? ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல எந்த நபித்தோழர் அஷரத்துல் முபஷ்ஷரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பெயர்களில் முதலாவது மனிதர், உயர்ந்தவர், சிறப்பானவர். இந்த உலகத்தில் அபூபக்கரே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டால் நான் உங்களை எடுத்துக்கொண்டிருப்பேன், அல்லாஹ் எடுத்துக்கொள்ளாவிட்டால் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த மாமனிதர், எல்லா துன்பமான நேரத்திலும் துயரமான நேரத்திலும் இறை தூதருக்கு பக்கத்திலே நின்றவர், தோளோடு தோள் கொடுத்தவர், இஸ்லாம் வளருவதற்காக இந்த உலகத்தில் உயிரையே துச்சமென மதித்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் இன்று ஹிஜ்ரி 1448வது வருடம் என்று மார்பு தட்டி கொண்டு இன்று அந்த வருடத்தை புது வருடமாக இன்று சில உறவுகள் அத போஸ்டர் அடிச்சு ஸ்டேட்டஸ் போட்டு குரூப்புகளில் இன்றைக்கு அது ஹேப்பி நியூ இயர் என்று மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக அந்த வரலாறை எல்லாம் மறந்துவிட்டு எந்த ரசூல் எந்த சமூகத்துக்கு மாற்றம் செய்ய சொன்னார்களோ அதை இன்றைக்கு தன்னுடைய
வாழ்க்கையாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த உறவுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போன போது மலைக்குள் மறைந்திருந்த நேரம் எதிரிகளுடைய பாதங்களை எல்லாம் கண்டு நடுநடுங்கிய போது இறை தூதர் அமைதிப்படுத்தினார்களே, லா தஹஸன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று அந்த நேரத்தில் ஆறுதல் படுத்திய மிக உயர்ந்த நபித்தோழர். சில நேரங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்து போகிற போது முன்னாலும், சில நேரங்களில் பின்னாலும், சில நேரங்களில் வலதாலும், சில நேரங்களில் இடதாலும் வருகிற போது ரசூலுல்லாஹ் கேட்டார்களே, அபூபக்கரே மாறி மாறி முன்னும் பின்னுமாக வலதும் இடதுமாக வருகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்களே. அப்போது சொன்னார்களே, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சில நேரம் எனக்கு ஞாபகம் வருகிறது, யாராவது எதிரிகள் முன்னால் உங்களை தாக்க வந்தால், ஒளித்திருந்து ஈட்டி எறிந்தால் அது என் மார்பை பதம் பார்க்கட்டும், நான் மரணித்து போகிறேன், நீங்கள் பாதுகாப்பாக மதீனா போய் சேர வேண்டும், அதனால் முன்னால் வருகிறேன். பின்னால் யாராவது உங்களை தாக்குவார்கள் என்று எனக்கு மனதில் தோன்றினால் பின்னால் நான் வருகிறேன். மறைந்திருந்து யாராவது உங்களை தாக்கினால் அது என் மார்பை துளைக்கட்டும், நீங்கள் பாதுகாப்பாக மதீனா போய் சேர வேண்டும், நான் மரணித்தாலும் பரவாயில்லை என்ற அந்த உத்தம நபித்தோழர், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களில் முதலாவது ஒரு அந்த உயர்ந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லிம்னி துஆஅன், எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாங்க, அதுஉ ஃபிஸ் ஸலாத்தி, அதை நான் என் தொழுகையில் ஓத வேண்டும் யா ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு நல்ல காரியத்தை, ஒரு பிரார்த்தனையை எனக்கு நீங்கள் சொல்லித் தாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதிக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் சுவர்க்கவாதிக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள்? என்ன பிரார்த்தனை சொல்லிக் கொடுத்தாங்க? குர்ஆன், அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلمًا كثيرا. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلمًا كثيرا. யா அல்லாஹ், என் ஆத்மாவுக்கு நான் நிறைய அநியாயம் செய்து கொண்டேன். ஆத்மாவுக்கு அவர் அநியாயம் செய்தவரா? தன்ற ஆத்மாவையே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர், தன் ஆத்மாவையே இறை தூதருக்காக அர்ப்பணித்தவர், மார்க்கத்துக்காக அர்ப்பணித்த மாமேதை, சுவர்க்கவாதி. சொல்லுங்கள் அபூபக்கரே, அல்லாஹும்ம இன்னி ظلمت ظلمًا كثيرا. யா அல்லாஹ், என் ஆத்மாவுக்கு நான் நிறைய அநியாயம் செய்து கொண்டேன், நிறைய அநியாயம் செய்து கொண்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர் யாருமே கிடையாது. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக், உன்னிடத்திலே உள்ள அந்த மக்ஃபிரத் என்று சொல்லுகின்ற மன்னிப்பை கொண்டு என்னை நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீதான் மன்னிக்கக்கூடியவன், நீதான் இரக்கம் உள்ளவன் என்று இபாதத்தில் உச்சத்தை தொட்ட, வணக்க வழிபாடுகளில் உச்சத்தை தொட்ட, இந்த உலகத்தின் சுவர்க்கத்தின் முதலாவது மனிதர் என்று தனக்கு இந்த உலகத்தில் இறை தூதருடைய வாயினால் அந்த சிறப்பை பெற்ற மாமனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அமல் செய்யோடும் துஆ கேட்கோடும், துஆ சொல்லித்தாங்க என்று சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க? பாவம் செய்யாத அந்த மாமனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ், நான் என் ஆத்மாவுக்கு நிறைய அநியாயம் செய்து கொண்டேன் என்றே நீங்கள் சொல்லுங்கள் என்றார்களாக இருந்தால், விடிய எழுப்பினா பாவம், காலையில கண்ண முழிச்சா பாவம், இரவு கண் முடுற வரைக்கும் பாவம், வெளியில போனா பாவம், குடும்பத்துல பாவம், எல்லா காரண காரியத்திலும் பாவம், தொழிலில் அல்லாஹ்வுக்கு முரணான சிந்தனை, வணக்க வழிபாடுகளில் பற்றும் பாசமும் நன்மையின் பக்கம் வருவதில் அப்படி அலாதியான உள்ளம் எல்லாமே கிடையாது. அல்லாஹ் அக்பர். நம்ம எவ்வளவு தூரம் இந்த துஆவை ஓதுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் மௌத்தாயினா நாளைக்கு கேள்வி கணக்கு மலக்கு நம்மளை பார்த்து பயப்பட்டு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்கு. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மௌத்த நான் மௌத்துக்கு ரெடி தானே, மௌத்தாரணியா
என்ன எப்ப சென்று மௌத்தாகிற மௌத்துக்கு ரெடிதான், இப்படிதான் நம்ம இருக்கிறோம். அவங்களெல்லாம் பயந்தவர்கள், நன்மையில் உயர்ந்தவர்கள், நம்மளெல்லாம் நன்மையில் தாழ்ந்தவர்கள். நமக்கு எதிலும் பயமில்லாத மிக தைரியமான உள்ளத்தோடு வாழ்கிறவர்கள். இந்த உயர்ந்த இந்த மாமனிதர் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்ல 1028வது செய்தி, உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த செய்தி. உயர்ந்த மனிதர், மிக சிறந்த மனிதர், சுவர்க்கவாதி. அவருடைய ஒரு நாளின் அமல், அவருடைய ஒரு நாளின் அமல். قال رسول الله صلى الله عليه وسلم من اصبح منكم اليوم صائما. இன்றைய நாள் உங்களில் யார் நோம்பாளி என்று ரசூலுல்லாஹ் கேட்டார். யதார்த்தமாக கேட்கிறார்கள், எழுமாற்றாக கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சபையில யாருமே நோம்பு என்று சொல்லாம அந்த நேரத்துல கால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் யா ரசூலுல்லாஹ், நான் நோம்போட இருக்கிற யா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு நான் நோம்பு பிடித்திருக்கிறேன் என்றார்கள். சொர்க்கவாதியுடைய ஒரு நாளின் அமல் நோம்பாடு. ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாஸா. இன்றைய நாள் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் உங்களில் யார்? எழுமாற்றாக ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் قال அபூபக்கர் அன யா ரசூலுல்லாஹ், நான் இன்றைக்கு ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து அந்த ஜனாசாவில் அடக்கம் செய்கின்ற வரைக்கும் நான் கலந்து கொண்டேன் யா ரசூலுல்லாஹ். ஒரு நாளின் சொர்க்கவாதியுடைய அமல். ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன். உங்களில் யார் இன்று ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர்? அவர் சாதாரண மனிதரா? அவர் எத்தனையோ அடிமைகளை வாங்கி 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 விடுதலை செய்தவர். எத்தனையோ பேருக்கு தன்னுடைய சொந்த செலவில இருந்து அவர்களுக்கான ஊதியங்களை கொடுத்து கொண்டிருந்த உயர்ந்த மனிதர். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்றைக்கு யாரப்பா உங்களில் ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யா ரசூலுல்லாஹ், நான் கொடுத்தேன். ஓ அப்படியா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் ஆத மின்குமுல் யௌம மரீதன். உங்களில் யார் இன்று ஒரு நோயாளியை போய் பார்த்து வந்தவர்? அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் நான் அப்படின்றார்கள். இந்த நாளும் சாதாரண வணக்கம் இல்ல தோழர்களே. ஒரு மனிதன் நோம்போடு இருப்பது என்பதும், ஒரு மனிதன் ஜனாசாவை பின்தொடர்ந்து வருவது என்பதும், ஒரு மனிதன் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு உணவு கொடுப்பது என்பதும், ஒரு மனிதன் ஒரு நோயாளியை ஒரே நாளையில் இந்த 4 அமல்களை செய்வது என்பதும் இது சாதாரண விஷயம் அல்ல தோழர்களே. ஆனா இதை செஞ்சவர் இந்த உலகத்துல ஆக அடித்தளத்தில உள்ள ஈமானில் பலவீனமான மனிதர் அல்ல. இந்த உலகத்தின் உயர்ந்த, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் நின்ற இடத்தில் நின்று தொழுகை நடத்துவதற்கு தகுதியான, இந்த உலகத்தில் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் எடுத்த ஆட்சி பொறுப்பை எடுத்து செய்வதற்கு தகுதியான, எல்லா வாசல்களையும் பூட்டி விடுவுங்கள், அபூபக்கருடைய வாசலை மாத்திரம் திறந்து வையுங்கள் என்ற அந்த உயர்ந்த மனிதர் இந்த உலகத்தில் செய்த ஒரு நாள் அவள் தோழர்களே, ஒரு நாள் அவள். யோசித்து பாருங்கள், நம்மட பலவீனம் புரியும், நம்மட நன்மை புரியும், நம்மட இபாதத்து புரியும், நாம் எங்கிருக்கிறோம் என்பதை யோசிக்கலாம். நம்ம இந்த உலகத்திலே எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்கலாம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு இந்த 4 அமல்களும் ஒரே நேரத்தில் நடைபெறுமோ அவரை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவார் என்றார்கள். ஏற்கனவே சுவர்க்க உறுதியான மனிதரை பார்த்துத்தான் ரசூலுல்லாஹ் இந்த நாளும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தொடராக நடக்குமோ அவரை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று ரசூலுல்லாஹ் நான் கேட்கிறேன். இது இன்றைக்கு தான் நான் கேட்கிறோம். நம்ம என்றைக்கெல்லாம் பயான கேட்கிறோமோ, என்றைக்கெல்லாம் நன்மையுடைய பக்கங்கள்ல விரைஞ்சு வாங்க என்ற தலைப்பை போடுறோமோ, அன்றைக்கெல்லாம் கேட்கந்தானே தோழர்களே, அன்றைக்கெல்லாம் கேட்கந்தானே. எப்பயாவது நம்ம இந்த அமலுடைய விஷயத்துல ஆசை ஆர்வத்தோட
வீட்டுல விட முடியாத ஒரு தொடரான இபாதத் நம்மளால செய்ய முடியுதா? தொடர்ந்து நாம் ஒரு திங்கட்கிழமை நோன்பு நோக்க முடியுதா? தொடர்ந்து நாம் வியாழக்கிழமை நம்மளால நோன்பு நோக்க முடியுதா? தொடர்ந்து மாதத்தில் 3 நாள் நம்மளால நோன்பு நோக்க முடியுதா? இல்லையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு உணவு இல்லை, அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு பயணங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனா கஷ்டமான காலங்களில் வணக்கங்களை இஷ்டமாக செய்தார்கள். இன்றைக்கு நமக்கு உணவுகள் தாராளம், ஆடைகள் தாராளம், வாழ்க்கைகள் ஏராளம், பொருளாதாரம் அப்படி குமிகிறது தோழர்களே. வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கிறது. வெளிச்சங்கள், வாகனங்கள், மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள், பாங்கு சத்தங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. இபாதத்து குறைந்திருக்கிறது. அந்த காலத்துல சஹாபாக்கள்கிட்ட எல்லாமே குறைவாக இருந்தது. ஆனா வணக்கத்துக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர்கள், அதுவும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட உத்தம சஹாபாக்கள். யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா ஷிர்க் பித்அத் செய்யலண்டா அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவார் என்ற ஒரு நட்பு ஆசை. நவுதுபில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி கேக்குறான், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம் என்று உன்னை ஏமாத்தியது என்ன அப்படி என்று அல்லாஹ் கேட்கிறானே. யோசிச்சது உண்டா? நரகத்துக்கு போயிட்டு தண்டனை அனுபவித்துட்டு சுவர்க்கத்துக்கு வருவது என்பது ஒரு மூமின் நினைக்கின்ற நினைப்பா தோழர்களே? அது தாங்க முடியுமா தோழர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சுவர்க்கவாதிகள் நன்மையுடைய விடயத்தில் போட்டி போட்டு இந்த மண்ணுக்கு மேலே அவர்கள் அந்த வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, புகாரியில 166வது செய்தி. இப்னு உமர் கான யத்தபிஉ ஆசார ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யஅமலு பிஹா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு கேட்பாங்களே, இதுதான் இப்னு உமர். உமர் அவர்கள் சுவர்க்கவாதி. ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹ் கண்ணால் கண்டவர். அந்த சுவர்க்கத்தில் உள்ள மாளிகையை அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னவர். அந்த நேரத்தில் உமர் பக்கா அழ ஆரம்பித்தார் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சுவர்க்கவாதி சுவர்க்கத்தில் உள்ள மாளிகையை ரசூலுல்லாஹ் போய் பார்த்து விட்டு உலகத்திலே வந்து, உமரே, உங்களுடைய சுவர்க்கத்தின் மாளிகையை நான் சுவர்க்கத்தில் கண்டேன் என்ற உயர்ந்த நபித்தோழர், இரண்டாவது ஹலீஃபா, ஒரு ஷஹீத். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது உஹது மலையில் நிற்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் நிற்கிற போது அந்த உஹது மலை உசும்ப ஆரம்பிக்கிறது, குலுங்க ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் காலை தூக்கி உஹது மலையிலே அடித்து, யா உஹத் உஸ்புத், உறுதியாக இரு, ஆடாதே, இன்னக்க நபியும், உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஆடக்கூடாது. இன்னக்க சித்தீக், உன் மீது ஒரு சித்தீக், அபூபக்கர் சித்தீக், ஒரு உண்மையான ஒருவர் இருக்கிறார், ஆடக்கூடாது. உன் மீது 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், ஒன்று அபூபக்கர், இன்னும் ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ஷஹீதுகளை சுமந்து கொண்டு, ஒரு சித்தீக்கை சுமந்து கொண்டு, ஒரு நபியை சுமந்து கொண்டு உசும்பக் கூடாது என்று மலையில் அடித்து இறைத்தூதர் அமைதிப்படுத்திய அந்த நேரத்தில் உமர் அவர்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் என்னுடைய உயிர் சாதாரணமான ஒரு மரணமாக நிகழாது. என்னை யாரோ தொந்தரவு படுத்தி குத்தி கொலை செய்துதான் இந்த உலகத்தில் என் உயிர் பிரியும் என்ற அந்த உத்தவர் சுவர்க்கத்தின் மாளிகையை ரசூலுல்லாஹ் கண்டுவிட்டு சொன்ன போது கண் கலங்கி அழுதவர். மரண தருணத்தில என்ன சொல்லி அழுதார்? மகனை பார்த்து, கீழே போடுங்க, நாம் படுற வேதனையை கண்டு அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு
பிரியப்பட்டு என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியட்டும் என்றார்கள். சுவர்க்கவாதிக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا. இந்த சுவர்க்கவாதி மரண நேரத்தில் மாளிகையை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த போதும் மரண நேரத்தில் மகனுடைய மடியில இருந்து தலையை மண்ணில் போட சொல்லி அழுத போது கூட, மகனே கீழே போடுங்கள், நான் படுகிற வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு இறைவன் என் மீது இறக்கப்பட்டு என் பாவத்தை மன்னிக்கட்டும் என்றுதான் சுவர்க்கவாதிகள் நன்மையான விஷயங்களில் முந்திக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவருடைய அன்பு மகனார் இப்னு உமர் சொல்கிறார், இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் இருந்து நான் இபாதத்தை படித்துக் கொண்டால் அதை ஒருபோதும் நான் பிற்படுத்துவது கிடையாது. நமக்கெல்லாம் எவ்வளவு சுன்னா தெரியும், எவ்வளவு சின்ன சின்ன அமல்கள் தெரியும். ஒரு காலத்துல அமலோடு பின்னி பிணைஞ்சிருந்தோம். ஒரு காலத்துல பள்ளி வாசல்கள் குறைய தேடி தேடி சுன்னா பள்ளிக்கு வந்தோம். இப்ப ஃபத்துவாவும் அப்படித்தானே, வித்யார்த்தி பள்ளிக்கு போகலாம் என்றுதானே ஃபத்துவாவும் இருக்குது. சுன்னா பள்ளி இருக்கிற போது எப்படி வித்யா பள்ளிக்கு போறது? ஆனா இன்றைக்கு மக்களை விட பள்ளிவாசல் அதிகமாக இருக்கிறது, ஆனா மக்கள் குறைஞ்சிருக்கிறாங்க. நன்மையான காரியத்துல மக்கள் இன்றைக்கு போட்டி இல்லாத தன்மையில இருக்கிறாங்க. ஒரு காலம் பயான் ஒன்று நடந்தா சுப்ஹானல்லாஹ் கண்ணட்டிய தூரத்துக்கு உறவுகள் இருப்பாங்க. இன்றைக்கு பள்ளிவாசல்ல உள்ள நிர்வாகம் கூட இல்லை, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நான் இப்படி ஒரு இடத்தை பயான் பண்ணி போட்டு வந்து இன்னைக்கு பயானம் தாரல, என்ன கூப்பிட்டு வச்சு பயான் பாட்டு கேட்டா உத்தரவு இல்லை, நிர்வாகிகளும் இல்லை, தந்த தலைப்பு வேற. முதலாவது ஏற்பாடு சீராக்களாவது இருக்கணுமே. அப்ப நான் என்ன செஞ்சேன், நிர்வாகம் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பயான் இல்லை, அது வேற பிரச்சனை. ஆனா ஒரு காலம் கண்ணட்டிய தூரத்துக்கு என்ன செய்தார்கள், உறவுகள் இருந்தாங்க. மனைவிமாரோடு வருவாங்க, பிள்ளைகளோடு வருவாங்க, குமரு பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க, இளந்தாரிகளை கூட்டிட்டு வருவாங்க, மகன்மாரை கூட்டிட்டு வருவாங்க. வாப்பாவோடு பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கும், உமாவோடு பொம்பளை பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கும். இன்றைக்கு எல்லாரும் பிஸி. வாப்பாவும் போன்ல, உமாவும் போன்ல, மகளும் போன்ல, மகனும் போன்ல, எல்லாம் ஷார்ட் கிளிப். பயம் கேட்கிறேன், உங்களை மிச்சம் பேசினா கேட்கலாம், ஒரு நிமிஷம் பேசி போடுங்களும், நானா பேசி போடுங்க. பயம் கேட்கிறது எனர்ஜி, ஒரு நிமிஷம் வாய்ஸ் கிளிப் பயான் தான், அது நல்லா போகுது. இன்றைக்கு பயான் கேட்கிறது பாரம், போன் பார்க்கிறது இன்பம். பேஸ்புக் விடிய விடிய பார்ப்பார், டிக்டாக்ல சிரிப்பார், என்ன ஜோக்குடா சிரிப்பு. டிக்டாக்க பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவார், டிக்டாக்க பார்த்துட்டு மகள் அங்க அனுப்புவா இங்க அனுப்புவா, அல்லாஹ் அக்பர். அதே டிக்டாக்ல நல்ல பயான் இருக்குது, நல்ல குர்ஆன் இருக்குது, நல்ல சுன்னாக்கள் இருக்கிறது, நல்ல புத்தகங்கள் இருக்கிறது. பார்க்க கேட்க மனசு வருகிறது இல்லை. சில நேரம் வீட்டுல கட்டில தூங்கக்குள்ள பக்கத்துல உள்ள மனைவிய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறோமோ இல்லையோ, போனத்தான் நிறைய பேர் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறோம். தூங்கக்குள்ள முகத்துல விழுந்து முகம் வீங்கி பல்லு குத்துப்பட்டு உதடு வெடிச்சாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்கிறோம், இந்த போனோடு இருக்கு, போனோடு இருக்கு. தூக்கம் போகாட்டி எடுக்கிற போனத்தான், தூக்கம் போகலையா என்ன தூக்கம் வருது எடுக்கிற போனத்தான். குர்ஆனை எடுக்கிறதோ, இபாதத் செய்கிறதோ, திக்ர் செய்கிறதோ. இன்னைக்கு அந்த பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இல்லாம ரஹிமல்லாஹ் ஒரு குறைந்த காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. பாருங்க சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல வாழ்ந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு அமலை கற்றுக்கொண்டான், அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை எழுப்பினான், இன்ன அமல் உனக்கு தெரியுமா என்று கேட்டால், நான் தெரிந்திருந்தால் அதை செய்யாவிட்டால் அல்லாஹ் தெரிந்திருந்தும் ஏன் நீ செய்யவில்லை என்ற எண்ணத்தில் விசாரணை செய்தால் நான் என்ன பதிலை சொல்லுவேன் என்று அழுதவர்கள் சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ், நான் ஒரு அமலை தெரிந்திருந்தால், அந்த அமலை தெரிந்தும் நான் செய்யாமல் இருந்தால், அல்லாஹ் என்னை நாளை மறுமையில் எழுப்பி இன்ன அமல் உனக்கு தெரியுமா என்று கேட்டால், நான் ஆம் தெரியும் என்றால், தெரிந்து கொண்டே நீ ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் நான் என்ன பதிலை நான் சொல்லுவேன் என்று இந்த உலகத்தில் அழுதவர்கள் நபித்தோழர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. சுவர்க்கவாதி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நரகவாதியுடைய மகனார், ஒரு நரகவாதியுடைய மகனார். அல்லாஹு தஆலா தந்தைக்கு கொடுக்காத
பாக்கியத்தை பிள்ளைக்கு கொடுத்திருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மருமகன் மிக உயர்ந்த நபித்தோழர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இர்தஹலத்தி துன்யா முத்பிரா, இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் பின்னோக்கி போய் கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆখিরা முக்பிலா, இந்த உலகம் அதாவது மறுமையுடைய நாள் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. யாரது? சுவர்க்கவாதி. அஷரத்துல் முபஷ்ஷரா, அந்த 10 பேர்களில் ஒருத்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை, இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா, இந்த உலகம் பின்னோக்கி போய் கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆখিরা முக்பிலா, இந்த மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன், இந்த இரண்டுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உலகத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், மறுமைக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். வகூனு மின் அப்னாஇல் ஆখিরা, நீங்கள் எல்லோரும் மறுமையுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிட வேண்டாம். இன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப், உயிரோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் வேண்டிய மாதிரி அமல் செய்யலாம், வேலைகள் செய்யலாம், யாரும் யாரிடத்திலும் கேள்வி கேட்க முடியாது. வகதன், நாளை ஒரு நாள் இருக்கும். ஹிசாபுன் வலா அமல், அங்கு எந்த அமலும் செய்ய முடியாது, கேள்வி கணக்கு மட்டும்தான் இருக்கும் என்றார். வார்த்தையுடைய யதார்த்தமும் அர்த்தமும் ஆபத்தும் புரிகிறதா? இந்த உலகத்தில் வேண்டியதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், யாரும் உங்களிடத்தில் கேள்வி கேட்க மாட்டார்கள். நீ பாவம் செய்தாயா, நன்மை செய்தாயா, குர்ஆன் ஓதியாயா, தொழுதாயா, நோன்பு பிடித்தாயா, ஹஜ் செய்தாயா, இறைவனின் சின்னங்களை கண்ணியப்படுத்தினாயா, வட்டி எடுத்தாயா, எடுக்காமல் செய்தாயா, ஹலால் ஹராம் பேணினாயா, உரிய நேரத்தில் தொழுதாயா, உறவுகளை பேணி நடந்தாயா, மனைவியின் கடமை, கணவனின் கடமை, பிள்ளைகளின் கடமை, இதையெல்லாம் சரியாக செய்தாயா என்று உங்களோட சேட்டு குரலை பிடிச்சு யாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. விரும்பின மாதிரி நீங்க வாழுங்க. ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு நாள் உங்களை எல்லாம் இறைவன் எழுப்புவான். அந்த நாளையில் உங்களுடைய கைகளில் இறைவன் பட்டோலைகளை தருவான். நீங்கள் செய்த நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ கடுவளவாயினும் அதில் எல்லாமே இருக்கும், எதுவும் அதிலே இருந்து மறைந்திருக்காது. அந்த நாளையில் நீங்க யாருமே அமல் செய்ய முடியாது. உலகத்தில வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கு மட்டும்தான், விசாரணை மட்டும்தான் அங்கு இருக்கும் என்ற செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகர் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் நன்மையான காரியங்களை தேடி தேடி இந்த நன்மையை செய்ய வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற அழகான செய்தி, வஅன்ன அஹப்பல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஇன் கல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்ன தெரியுமா? குறைவாக இருந்தாலும் அதை தொடராக செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. 6464வது செய்தி புகாரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நோன்பு வந்துச்சு, அதுக்கு பிறகு ஹஜ்ஜி வந்துச்சு, இப்ப முஹர்ரம் வந்துச்சு. சும்மா கேட்கிறது, நோன்புல நம்ம எல்லாரும் கியாமுல் லைல் தொழுதோம். எத்தனை தொழுதோம்? 11 தொழுதோம். எப்படி சூறாக்களை ஓதினோம், எப்படி ருக்குகள் செய்தோம், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து மாஷா அல்லாஹ் ரமலான்ல அப்படி ஒரு இபாதத். எங்க எல்லாருக்குமே தெரியும், கியாமுல் லைல் என்பது நோன்புக்கு மாத்திரம் உரிய தொழுகை அல்ல என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அது ஆலிமாக இருக்கணும், மௌலவியாக இருக்கணும், மௌலவியாவாக இருக்கணும் என்பது கிடையாது. பிறந்தத்தில இருந்து, மார்க்கத்தை கட்டத்தில இருந்து, ஏகத்துவத்தை நம்ம கேட்டத்தில இருந்து, ஏகத்துவத்துக்கு வந்தத்தில இருந்து ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வருஷம் தொழுகிறோம். ஆனா இந்த ஹதீஸும் தெரியும், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது குறைவாக இருந்தாலும் தொடராக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனச்சாட்சியோடு நான் உட்பட, நீங்கள் எல்லோருமே, நான் உட்பட நம்ம எல்லாரும் அமல்களுடைய பக்கம் வருகிறது தானே. நம்மட வாழ்க்கையில தொடராக குறைந்தபட்சம் 3 நானும் நீங்களும் உட்பட வாழ்க்கையில இது தொடரா நடக்குதா இல்லையா? ஒரு ஒரு மனச்சாட்சி, இங்க யாரும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்.
உங்களை நீங்க யோசிங்க, என்னை நான் யோசித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் பயான் கேட்கிற நேரம் பக்திமான்களாக மாறி போடுவோம். பயான் முடிஞ்சதுக்கு பிறகு புத்துமன்களாகவும் மாறி நிற்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். நிறைய பேரு இன்றும் அந்த கியாமுல்லைலுடைய தொழுகையில மிக வீக்காகத்தான் இருக்கிறாங்க. நம்ம நிறைய ஹதீஸ்கள் தெரியும், ஃபதாயில்கள் தெரியும், அதன் ஊடாக கிடைக்குகிற நன்மைகள் தெரியும். நரகத்தில இருந்து அந்த தொழுகை நம்மளை பாதுகாக்கும் என்று தெரியும். நரகத்தை பற்றிய செய்தி நான் சொல்லுங்க என்று சொன்னா ஏராளம் தாராளம், என்ன விடவும் நீங்க அடிக்கிட்டே போவீங்க. அவ்வளவு முக்கியமான இந்த இபாதத் நம்மட வாழ்க்கையில இருக்குதா இல்லையா, அதை மட்டும் யோசிங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர துஹா தொழுகை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த துஹா தொழுகை நம்மட வாழ்க்கையில நானும் நீங்களும் தொடர்ச்சியாக இந்த சுண்ணாவை விடாம செய்கிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு இமாம் ஜமாத்துடைய நன்மைகள் தெரியும்? வாழ்க்கையில முடிந்த வரைக்கும் அந்த இமாம் ஜமாத்துக்கு போகிற பழக்கம் எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இருக்குதா இல்லையா? எத்தனை பேரு ஒவ்வொரு நாளும் மறக்காம இஸ்திக்பார் செய்வோம்? யாராவது யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இப்னு உமர் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் ஒரு நாள் இருந்தேன். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் ஒரு நாள் நான் இருந்த போது ஒரு மஜ்லிஸில் ரசூலுல்லாஹ் 100 தடவைகள் அல்லாஹும்ம ஃபிர்லி வதுபு அலைய, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னி, என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள் அப்படி என்று 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹ். அந்த ரசூல் இந்த உலகத்துல 100 தடவைகள் ஒரு நாளைக்கு இஸ்திக்பார், குறைந்தது 10 தடவை. காலை மாலை திக்ர், வீட்டுல பெண்கள், மகன் ஆண்கள் சுபகு தொழுதுட்டு ஒரு போட்டோ காப்பி அடிச்சு அப்படியே டீ குடிக்கிற மேசைக்கு முன்னால அல்லது பேப்பர் பார்க்கிற அந்த டீப்போவுக்கு முன்னால வச்சு கொண்டு காலை மாலை திக்ரை ஓதுகிற பழக்கம் எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இருக்குதா? நேரம் எடுத்து ஒன்றுமில்ல, வேலை இல்ல, போன் எல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு, போன்ல ஒன்றுமில்ல, டிக்டாக் கிண்டி முடிஞ்சாச்சு, பேஸ்புக் பார்த்து முடிஞ்சாச்சு, பேஸ்புக் எல்லாம் முடிஞ்சு சோபரமா இருக்குது, என்ன செய்ய? காலை மாலை திக்ர் ஓதுவோம் என்பது அல்ல. வாழ்க்கையில மறக்காம நானும் நீங்களும் தொடர்ச்சியாக குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் சொல்லுகிறோமே, அது எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இருக்குதா என்பதை ஒரு சுய பரிசோதனை இந்த நல்ல மாசத்துல இருந்து யோசித்து பாருங்க. அல்லாஹ் சிறப்பாக்கிய இந்த மாசத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இந்த மாசத்துல நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்றதுக்கு முதல் நம்மட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிக்கிறது தான் மிக பிரதானமானது. ஏண்டா நமக்கு ஜனவரி பிப்ரவரி என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவ கலண்டரின் அடிப்படையில் 33 வயசு என்றால் ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் நமக்கு 34 வயதாகிவிட்டு என்பது அடையாளம். நமக்கு 34 வயதாகிவிட்டது என்பது இஸ்லாமிய கலண்டர் அடிப்படையில் நம்முடைய வயது. கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல வாழ்த்து சொல்றதும், ஹெப்பி முஹர்ரம் என்று சொல்றதும், போஸ்டர் அடிக்கிறதும், பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு கொடிச்சிலைகள் குத்துறதும், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போனார் அப்படி என்று ஹிஜ்ரத்தை இந்த மாதத்துல நடந்த மாதிரி கற்பனையில இருக்கிறதும் இந்த மாதத்துக்கு நாம் செய்கின்ற கண்ணியம் அல்ல. ரசூலுல்லாஹ் முஹர்ரத்துடைய மாதத்துல ஹிஜ்ரத்து போகவே இல்லை. ரசூலுல்லாஹ் போனது ரபியுல் அவ்வல் மாதத்துலதான் ஹிஜ்ரத்து போனாங்க. ஹிஜ்ரத்துக்கான ஏற்பாடத்தான் ரசூலுல்லாஹ் முஹர்ரத்துல செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு தெரியாத சில ஏக்கவாதிகள் இன்றைக்கு அவங்களுக்கும் ஒரு புது வருஷம், நமக்கும் ஒரு புது வருஷம் மாதிரி என்ன செய்யறாங்க, இன்றைக்கு இந்த ஹெப்பி முஹர்ரம் அப்படின்னு கொண்டாடுறத பார்க்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் இந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாசத்துல மதீனாவுக்கு வார நேரத்துல யூதர்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. என்னப்பா நோன்புன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய அந்த அடிமைத்தனத்தில இருந்து, கொடுமையில இருந்து பாதுகாத்ததற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோட்டார்கள், அதனால நாங்களும் நோன்பு நோட்கிறோம் என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு மிகவும் நெருக்கமானவர், நபி. ஆனா நீங்கெல்லாம் யூதர்களே,
அந்த யூதர்களுக்கு நான் நோம்புல கூட நன்மையில கூட ஒப்பாகாமல் இருப்பதற்காக அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன், உங்களுக்கு மாற்றம் செய்வதற்காக. இந்த முஹர்ரத்துல யூதர்கள் நோன்பு பிடித்தார்கள், நல்ல காரியம். ஆனா நீங்க நன்மை செய்தாலும் உங்களுக்கு நான் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்த வருடம் என் உயிர் இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்று எந்த முஹர்ரத்தில் எந்த ரசூல் யூதருக்கு மாற்றம் செய்ய சொன்னார்களோ அந்த ரசூலை மறந்து யூதர்கள் புது வருஷத்தை கொண்டாடுற மாதிரி இந்த முஹர்ரத்திலையும் நம்மட உறவுகள் அந்த முஹர்ரம் புது வருஷம் என்று கொண்டாடுவது என்பது நம்ம ரசூலுல்லாவை நேசிக்கிறதுக்குரிய அடையாளமா தோழர்களே. இந்த முஹர்ரத்துடைய மாசத்துல யோசிக்கணும். என்ன தெரியுமா? நான் கடந்த வருஷத்துல செஞ்ச அநியாயம் என்ன, என்ற பொருளாதாரத்தின் நல்லது கெட்டது என்ன, நான் உறவுகளை சேர்ந்து நடந்தது வெட்டி நடந்ததின் விபரீதம் என்ன, நான் செய்த பாவங்கள் என்ன, நான் செய்த அநியாயம் என்ன, எனக்கும் என் ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் என்ன, என் இபாதத்துடைய பலவீனம் என்ன, பலங்கள் என்ன, என் குர்ஆனுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன, என் பிரார்த்தனைகள் என்ன, என் இஸ்திக்பார்கள் என்ன, என் தௌபாக்கள் என்ன, இதை பற்றி நான் யோசித்து சுய பரிசோதனை செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தந்த இந்த முஹர்ரத்தில் இருந்து அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய ஈமான்தாரியாக நல்ல அமல்களை எடுத்துக்கொண்டு நன்மையான காரியங்களை தேடி தேடி செய்கின்ற ஒரு சாலிஹான ஒரு மனிதனாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டு மரணத்தை நான் எதிர்வு கொண்டு அந்த மரணத்துக்கு பிறகு மன்னரையில் சுவர்க்கவாதியாக தூங்குவதற்கான உயர்ந்த நன்மையை யோசிப்பதற்குத்தான் இந்த முஹர்ரமே தவிர வேற எதுக்கும் இல்ல தோழர்களே. அமர்ல அவர்கள் இருக்கிற நேரத்துல மசூரா பண்ணி நாங்க ஆண்டுகளை கணக்கெடுக்கணும், எப்படி கணக்கெடுக்கிற அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த நேரத்துலதான் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு மசூராவை சொன்னாங்க. சில சஹாபாக்கள் நுபுவத்தை கணக்கெடுப்போம் அப்படி என்னாங்க. அந்த நேரத்துல சில சஹாபாக்கள் மசூரா சொன்னாங்க, ஹிஜ்ரத்தை நாங்கள் கணக்கெடுப்போம் என்னாங்க. அந்த நேரத்தில் உமர் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்ரகத் அல் ஹிஜ்ரா ஃபர்ரகத் பைனல் ஹக்கி வல் பாத்தில் ஃபர்ரக் பிஹா. அல்லாஹ் தஆலா சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் பிரிவை உண்டாக்கிய இந்த ஹிஜ்ரத்தை கொண்டு நாம் வருஷத்தை கணக்கெடுப்போம், ஃபர்ரக் பிஹா, அதை கொண்டு என்னுடைய தீகதிகளை கணக்கெடுப்போம் என்றார்கள். உமர் அவர்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்த உன்னதமான அந்த ஹிஜ்ரத்துடைய இந்த 1448வது வருடத்தில இருந்து அமல்களை எப்படி செய்யலாம், நன்மைகளை எப்படி செய்யலாம், வருமானத்தில இருந்து ஏழை எளியவர்கள் விதவைகள் அனாதைகளுக்கு எப்படி வாரி வழங்கலாம், எப்படி நான் மௌத்துக்கு முதல் என்ற சொந்த பணத்தில இருந்து ஏதாவது சதகத்துன் ஜாரியா நிரந்தரமான ஒரு நன்மையை செய்துவிட்டு நான் மரணிப்பதற்கு எதை சேர்த்து வைக்கலாம், இப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இபாதத்துக்களை இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில இருந்து யோசிச்சு ஒரு சுய பரிசோதனை செய்து இந்த மாசத்துல ஒரு புதிய ஒரு நல்ல அமல்களோடு முன்னோக்கி போகின்ற நல்ல சிந்தனைகளை பெற்றுக்கொள்வதுதான் மிகப்பெரிய நோக்கம் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்தில் ஆல என்றார் 133வது வசனம் அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்க. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பக்கமும் வானம் பூமியை விடவும் விசாலமான அந்த சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். உஇத்தத் லில் முத்தகீன். அந்த சுவர்க்கம் இறையச்சம் உள்ள மக்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. யோசிங்க, என்ற உள்ளத்துல இறையச்சம் இருக்குதா இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் யோசிக்கிறதானே, நான் முனாஃபிக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறதானே, மிச்சம் யோசிக்காதானே. ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு கேள்வி, நான் முனாஃபிக்கா இல்லையா என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் கேளுங்கள். என்ன கேள்வி? நான் சுபகுடைய நேரத்தில் இமாம் ஜமாஅத்தோடு பள்ளிவாசலுக்கு சென்று சுபகுடைய தொழுகையை நான் தொழுகிறேனா என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் முனாஃபிக் இல்லை.
சுபஹுடைய தொழுகை உங்களுக்கு பாரமாக இருக்கிறது என்றால் நீங்களே உங்களை அடையாளமிட்டுக் கொள்ளுங்கள், நான் முனாஃபிக் என்று நீங்களே உங்களை அடையாளமிட்டுக் கொள்ளுங்கள். இதுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் வருவதுதான் இன்றைய தலைப்பின் நோக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, சுப்ஹானல்லாஹ், உஸ்மான் இப்னு மௌலா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்றாங்க, கொண்டு வாங்க, தண்ணியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி கொண்டு போய் கொடுக்கப்படுது. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படியே கையை போட்டு கையை 3 தடவை கழுகி, நாசுக்கு தண்ணி எடுத்து, வாயை குப்புளிச்சு, முகத்தை 3 தடவை, கையை 3 தடவை, தலை மசுகு உதுவெல்லாம் செய்யறாரு. செஞ்சுட்டு சொல்றாரு, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்வதை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, இப்படி யார் உது செய்து கொண்டு சும்ம ஸல்லா ரக்அத்தைனி லா யுஹத்திது ஃபீஹிமா நஃப்ஸா, இடையில் பேசாமல் யார் இப்படி உது செய்து கொண்டு 2 ரக்அத் சுன்னத்து தொழுகிறார்களோ, கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார். நம்ம தூங்குற நேரத்துல நம்ம உதுவோட தூங்குறோமா, ஷைத்தானோட தூங்குறோமா? நம்ம பயான கேட்கிற ஒரு 2 நாள் உது, மத்த நாளெல்லாம் உதுவே இல்லையே. ஊடு கட்டக்குள்ள என்ன கட்டினம் நினைச்சு கட்டினம்? பக்கத்துல பாத்ரூம் இருக்கணும். என்னத்துக்கு? உது செய்ய. பக்கத்துல பாத்ரூம், உது செய்ய. பக்கத்துல ஒரு தொழுக அறை இருக்கும். இப்ப அந்த தொழுக அறை வீட்டுல என்னத்துல இருக்கு? தும்பு கட்டு, ஈக்குமாறு, பழைய டெப், உடைஞ்ச பீங்கா, ஸ்டோர் ரூம் உண்டா, அந்த பிரே ரூம் தான் இல்லாம ரஹிமல்லா அல்லாஹ் செய்தவர்களை தரு. ஊடு கட்டக்குள்ள சுபஹானல்லாஹ் கேட்ட பிரார்த்தனை, கல்லு வச்ச நேரம் பட்ட வேதனை, அல்லாஹ்க்கு நன்றி செல். அப்படிதான வாகனம் வாங்குற நேரத்திலையும் முதலாவது அல்லாஹ் கிட்ட தொழுது வாங்கி இஸ்திக்பார் செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு வாகனத்துல நல்லதை தந்துட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே வாகனத்துல ஓதுற துவா அப்படியே தொங்கும். இப்ப துவாவும் இல்ல, இஸ்திக்பாரும் இல்ல, பயண துவாவும் இல்ல, ஒன்றுமே இல்லை. வீட்டுலயும் அப்படிதான். பாத்ரூம் பக்கத்துல இருக்கணும், உது செய்யணும், மாஷா அல்லாஹ் இஸ்திக்பார் செய்யணும், மாஷா அல்லாஹ் தொலைக்குள்ள கியாமுல்ல இருக்கும். இதுக்குதான் உடலம் கட்டினேன். இப்ப அதெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இல்லாம ரஹிமல்லா நம்ம ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற ஒரு நேரம் இந்த நேரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உது செய்து கொண்டு 2 ரக்அத் தொழுதால் அல்லாஹ் தஆலா அவங்களோட முந்திய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். 164வது செய்தி. இன்னைக்கு தெரியும், எப்பயோ தெரியும், ஆனா செய்யறோமா? இதை இந்த உலகத்துல உள்ள ஹபஷா நாட்டில் பிறந்து அடிமையாக வளர்ந்து ஒரு கருப்பு இனத்தின் மகனாக இந்த மண்ணுக்கு மேலே வளம் வந்து காபாவில் கால் பதித்து அதான் சொன்ன ஒரு சாதாரண ஒரு இடத்தில் இருந்து வளர்ந்து இஸ்லாத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொண்ட அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பிலாலே, நான் சுவர்க்கத்துக்கு போன போது உங்களோட பாதணி ஓசை அங்கு நான் கேட்டேன், நீங்க என்ன பிலால் அப்படி அமைச்சீங்கன்னு கேட்டாங்க தானே. அந்த நேரத்துல நான் ஒன்றுமே செய்யல, யார சொல்லலா, உது செய்தால் 2 ரக்அத் சுன்னத்து தொழுது கொள்வேன் என்றார்களே. சுவர்க்கத்தின் நம்மட பாதணி ஓசைகளை சுவர்க்கத்தில் கேட்க செய்கின்ற மிக பெரிய நன்மை தோழர்களே, நமக்கு சோம்பேறித்தனமான ஒரு அமல். இந்த உலகத்துல ஒரு தாழ்ந்த ஒரு மக்கள் கணக்கெடுக்க எடுக்காத ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர் உயர்ந்த காபாவில் நின்று வாங்கு சொல்லி உயர்ந்த சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், எனக்கு முதல் நீங்க சுவர்க்கத்தில் நடந்து தெரிகின்ற ஓசையை கேட்டேனே என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்த்திய ஒரு அமல் இந்த உதுவுடைய 2 ரக்அத் சுன்னத் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. ஒரு காலத்துல நம்ம கூட்டுத்துவா ஓதினா ஆமீன் இல்ல, உண்மைதான் தோழர்களே, கூட்டுத்துவா இல்லை, அது பித்அத், அது கூடாது, அதை செஞ்சா அது பாவம், இது எல்லாமே தெரியும். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா உடைய ஆமீன் அது சுன்னத், அது வலியுறுத்தப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் நம்மட உறவுகள் அல்லாஹ் செய்தவர்களை தவிர
இமாம் ஓதுறாரு, அந்த ஆமீனை எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும், எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும். நமக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை சூரத்துல் ஃபாத்தியாவை பிள்ளையா ஓதிட்டோமோ அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் பக்கத்துல இருக்கிறார்கள் கூட உஜாரிலேயே ஆமீன் சொல்றது. அடே, சொல்லக்கூடாத ஆமீனுக்கு ஒரு சமூகம் ஆமீன் என்று சத்தமிட்டு விதத்தை சொல்லுகிற சமூகத்துக்கு மத்தியில் சுன்னாவில் சொல்லப்பட்ட சூரத்துல் ஃபாத்தியா ஓதியதற்கு பிறகு இதா அம்மனல் இமாமு ஃபஅமினு, ஆமீன் என்று இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடித்ததும் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். உங்களுடைய ஆமீனும் இமாமுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்தால் உங்களுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்றாங்களே ரசூலுல்லாஹ். ஒரு மனுஷன் ஒவ்வொரு 5 நேர தொழுகையிலும், குறிப்பாக மக்ரிப், இஷா, சுபஹுடைய அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை கேட்க வேண்டுமே, நான் ஆமீன் சொல்ல வேண்டுமே, வானவர்களும் இதற்கு ஆமீன் சொல்லுகிறார்களே என்று துடியாய் துடித்துக் கொண்டு ரசித்து ரசித்து காதால் கேட்க வேண்டிய ஒரு சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஆமீன் கூட இன்றைக்கு சோம்பேறித்தனமாக என்ற உள்ளத்திலும் உங்களோட உள்ளத்திலும் இருக்குதாக இருந்தால் நம்ம இல்லாமா நன்மையான அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், நன்மையின் பக்கம் விரைந்து வருகின்ற உறவுகள் நானும் நீங்களுமா இல்லாம ரஹிமல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்த எவ்வளவு சந்தோஷமா சொல்லோடு தோழர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, முந்திய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னா. ரசூலுல்லாஹ் சொன்னா இதா அம்மனல் இமாமு ஃபஅமினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா, நீங்க சொல்லுகிற ஆமீனும் மலக்குமார்களுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்தால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, உங்களுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்றார்களே. 780வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுக்க, அவங்க விரும்பினா வந்து தொழலாம், அவங்க விரும்பினா வந்து தொழலாம். ஆனா இமான் ஜமாஅத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தானே தந்திருக்கிறார். எவ்வளவு சிறப்பான ஒரு பாக்கியம் தோழர்களே. வாழ்க்கையில மக்ரிப், இஷா, சுபஹ் எப்படி ஒரு மூமின் மிஸ் பண்ண முடியும்? அவ்வளவு சிறப்பான எனக்கும் உங்களுக்கும் உயர்வையும் நன்மையையும் பாவ மன்னிப்பையும் பெற்று தருகிற ஒரு உயர்ந்த சூரா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, 799வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ரிஃபாயத் இப்னு ராஃபி என்று சொல்லுகிற நபித்தோழர் சொல்கிறார், குன்னா யௌமன் நுஸல்லி வராஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால நான் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலே இருந்து தலையை உயர்த்துகிற போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படி என்றார்கள். அந்த நேரத்தில் கால ரஜுலுன் வராஅ, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால இருந்து ஒரு மனிதன், ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்குத்தான், எல்லா புகழும் உனக்குத்தான், அதிகமான சங்கையான எல்லா புகழும் உனக்கே அப்படி என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால நின்று சத்தமிட்டு சொல்கிறார். அந்த நேரத்தில் தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மனில் முத்தகல்லிம், யாரப்பா? அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்னது யார் அப்படி என்று சொன்ன போது அந்த நபித்தோழர் பின்னால நின்றவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஸலாதீன மலக்கன் யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துபுஹா, சுப்ஹானல்லாஹ், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் என்று நீங்கள் இந்த வார்த்தையை நான் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னவுடன் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபோது 30க்கு மேற்பட்ட வானவர்கள் இந்த நன்மையை எழுதுவதில் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். நம் சமி அல்லாஹ் எப்படா இவன் முடிப்பான் தானே. நௌதுபில்லாஹி. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. யாருக்கும் தெரியாத, எல்லாருக்கும் தெரியும். செய்யறதில்லை, மனசுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆசை இல்லை, ஆர்வம் இல்லை, அமல்ல மோகம் இல்லை, தொழுகையுடைய சுஜூதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, போன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், வாட்ஸ்அப்ல உள்ள இன்ட்ரெஸ்ட், வேற வேற பாவத்துல உள்ள அந்த 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 ஆசை
இல்லாம ரஹிமல்லா எனக்கும் உங்களுக்கும் இல்லாமல் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து சுன்னத். பைத்துல் ஜன்னah, சுவர்க்கத்தில் ஒரு வீடு. உலகத்துல கட்டின வீடு விட்டுட்டு போயிடுவோம், சுவர்க்கத்துல கட்டின வீடு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாமே நமக்கு தெரிந்த நிறைய அமல்களை கொண்டு வந்தேன். நேரம் இடம் கொடுக்காத சின்ன சின்ன அமல்கள் இதுல போட்டி போடணும், வீட்டுல சொல்லணும், மனைவி கணவன் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த அமல்களை நம்ம செய்யணும். நம்மளோட பிள்ளைகளுக்கு இந்த வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுக்கணும், இஸ்திக்பார கற்றுக் கொடுக்கணும், நன்மையான காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். வீட்டுல பரக்கத்து வரும், வீட்டுல நல்ல அபிவிருத்திகள் உண்டாகும், நம்மட மறுமையுடைய வாழ்வும் உலக வாழ்வும் சிறப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து நன்மையின் பக்கம் விரைந்து நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய அருளோடும் அன்போடும் பாவ மன்னிப்போடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போதும் சுவர்க்கவாதிகளாக பிரிகின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இவ்வளவு நேரமாக 2 உபதேசங்கள். முதலாவதாக, சமகாலத்தில் நாம் எதிர்நோக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ற ஒரு அழகான முக்கியமான தலைப்பில் சகோதரர் அஷேக் இல்ஹாம் கஃபூரி அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முன்வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் பாலிப்பானாக. அவரை பொறுத்தவரை இதே மஸ்ஜிதில் கடந்த காலத்தில் இமாமாக பணிபுரிந்துவிட்டு தற்போது உயர் படிப்புக்காக வேண்டி மதீனாவில் இருக்கக்கூடிய மதீனா யூனிவர்சிட்டியில் படித்துக் கொண்டிருக்கின்றார். விடுமுறையில் வந்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா அவருடைய கல்வியில் அருள்வளம் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல வளங்களையும் பொருளாதார பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அதனைத் தொடர்ந்து அமல்கள் பக்கம் விரைவோம் என்ற ஒரு அழகான முக்கியமான தலைப்பில் நிறைய உபதேசங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அவருக்கே குறித்தான பாணியில் நண்பர் அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜி அவர்கள் எங்களுக்கு அழகான நிறைய உபதேசங்களை உற்சாகப்படுத்தி தொடராக நாம் அமல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும், மறந்துடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது என்ற அழகான நிறைய உபதேசங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அல்லாஹ் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே கேட்ட உபதேசங்களை உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும். அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம். ஆகவே நாங்கள் மூமின்கள் சில முக்கியமான செய்தியில் கேட்டிருக்கின்றோம். நமது வாழ்க்கையில் அன்றாட அமல் விஷயத்தில் அலட்சியமாக கவனீனமாக இருந்து விடாமல் இதையெல்லாம் மார்க்கமாக இன்று எடுத்து காட்டப்பட்டதோ அதை நான் உற்சாகத்தோடு குடும்பத்தோடு நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆன் புஸ்தகம் அழைக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில பரலான தொழுகை, பருடைய முன்பின் சுன்னத்துகள், குறிப்பாக இன்று சில உபதேசத்தை கேட்டோம். அப்ப நாங்கள் இந்த பரல தொழுகைக்கு முதன்மை கொடுப்பதோட எதிர்வரக்கூடிய இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை நான் தொழணும், தொழுது வரக்கூடியவர்கள் தொடர்ந்து தொழுவது, தொழாதவர்கள் இன்று இரவு நான் தொழ வேண்டும் என்ற அடிப்படையில் எழுந்து குறைந்தது இப்ப 4:30க்கு ஃபஜ்ருக்கு சுபுக்கு பாங்க சொல்றாங்கன்னா குறைந்த 4 மணிக்கு எழுப்பி இன்றைக்கு நம்ம ஒரு புத்துணர்ச்சியோட அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதத்தில் நான் இந்த அமலை ஆரம்பிப்போம் என்று ஆரம்பிப்போம். அதே போன்று வரக்கூடிய நாள் திங்கட்கிழமை நினைவூட்டப்பட்டது. திங்கட்கிழமை நோன்பு. எப்படி வியாழக்கு நோன்பு பிடிப்போம் நாங்கள் பிறை, அதாவது முஹர்ரமுடைய 9வது புறையோ 10வது புறையோ 2 சாரால் பிடிக்கிறோம். எப்படி வியாழக்கு நாங்கள் நோன்பு பிடிப்போம், முஹர்ரமாவுடைய சுன்னாவுடைய நோன்பு பிடிக்க போறோம். அதுக்கு முன்னால் ஒரு பயிற்சியாக இன்று வரக்கூடிய திங்கட்கிழமை பிடிப்போமே என்ற அடிப்படையில நாங்க மாறணும். இதெல்லாம் உபதேசமா கேட்கிறோமோ அது உள்ள அப்படி பதிக்கணும். இன்னைக்கு நான் அந்த அமலை செய்யணும். சஹாபாக்கள் அப்படித்தான் போட்டி போட்டாங்க, அப்படிதான் விரைந்தார்கள். இன்னைக்கு சொன்னா அடுத்த செகண்ட் செய்வாங்க. அதான் சஹாபாக்கள் அப்படி செதுக்கி உருவாக்கி எடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த தோழர்களை. அப்ப நம்ம பயான கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால் பயான சொன்னது போல அந்த கேட்கிற நேரத்துல இறையச்சத்தோட உச்சக்கட்டம் அப்படின்னு மறந்து போய்விடக்கூடாது. அதை உடனே நடைமுறைப்படுத்தணும். அவன் நடைமுறைப்படுத்துவதற்கு திங்கக்கிழமை நாளைக்கு நோம்பிடிப்போம். திங்கக்கிழமை நோம்பிடிச்சு அந்த சுண்ணாவை குடும்பத்தோடு வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு வேகம், அந்த உணர்வு நம்மகிட்ட வரணும். அப்பதான் நாங்கள் அந்த இறையச்சத்துறை இலக்கை அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் என்ன செய்யுங்க, அந்த சுண்ணத்தான நோம்பை பிடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதே போன்று எதிர்வரக்கூடிய முஹர்ரம் மாதம் 9வது 10வது நாள் என்ன செய்யுங்க,
அந்த சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் எதன் ஊடாக அவன் பக்கம் நெருங்க சொல்லுகின்றானோ அந்த அமல்கள் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக அல்லாஹாலா எங்கள் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டவனாக ஒரு ஏசிடிஜே சார்பாக நிர்வாக சார்பாக ஒரு அறிவித்தல். நாங்கள் ஒவ்வொரு ஜூன் மாதமும் நாங்கள் என்ன செய்வோம், புதிய பிள்ளைகளை சேர்ப்போம். பொதுவாக ஏனைய மதரசாக்கள் முஹர்ரம் சொன்னாலே புதிய பிள்ளைகளை சேர்ப்பாங்க. ஆனால் இந்த அப்படி வந்திருக்கு. சில பிள்ளைய வளைக்குள்ளாங்க என்ன ஏசிடிஜிலே முஹர்ரம் மாதம் புதிய பிள்ளைகளை சேர்க்கிறான்னு சொல்லி நாங்கள் வளமையாக ஜூன் மாதம் புதிய பிள்ளைகளை சேர்க்கிறது. இந்த மாதம் ஜூன்ல முஹர்ரம் வந்திருக்கு. அது எப்படி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புதிய பிள்ளைகள் 6 வயதுக்கும் 8 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ குர்ஆனை ஓதக்கூடிய அந்த அமைப்பு நாங்கள் பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே உங்கள் யார் சரி இருப்பான்னு சொன்னால், தெரிந்தவர்கள் இருப்பான்னு சொன்னால் அவங்களை சொல்லி என்ன செய்யுங்க, அந்த குர்ஆனை அழகான முறையில் தஜ்வீத் முறைப்படி கிராத்தை பழக்கி அழகான முறையில் கொண்டு வரக்கூடிய சூழல் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். நாளை 12 மணிக்கு முன்னால் என்ன செய்யுங்க, ஃபாய்ஸ் பாக்கி அவங்க இருக்கிறாங்க செயலாளர், அவரை சந்திச்சு என்ன செய்யுங்க, அதனுடைய முழு விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் எங்களை பணிகளை புரிந்து கொள்வானாக. மறைவுடைய நேரம் நெருங்கிடுச்சு. மறைவு தொழுதுட்டே குடும்பத்தோட பிரிஞ்சு செல்லக்கூடிய வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.